I welcome you to learn English. சாதாரணமாக கேட்குற கேள்விகள் அதுக்கு பதில்கள், அதாவது மாடல் கொஸ்டின்ஸ், மாடல் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் டு தே ஆஸ்க், அவங்க என்ன கேட்குறாங்க. இப்போ அவர்கள் அப்படின்னு இருக்குது, தே அப்படின்னு இருக்குது. அந்த தேக்கு பதிலாக ஹீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சிங்குலர், வாட் டஸ் ஹீ ஆஸ்க் அப்படின்னு வரும். ஓகே, சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரும், பன்மை வந்துச்சுன்னா டூ வரும். வாட் டு தே ஆஸ்க், தே ஆஸ்க் புக்ஸ். தே ஆஸ்க் த ரூட் டு ரீச் டெம்பிள், கோயிலுக்கு போகிறதுக்கு பாதை கேட்குறாங்க. இதவே பாஸ்ட் டென்ஸில் கேட்டோம்னா வாட் டிட் தே ஆஸ்க், இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் கேட்டதை நம்ம சொல்கிறோம். வாட் டிட் தே ஆஸ்க், அவங்க என்ன கேட்டிருந்தாங்க. தே ஆஸ்க்டு மணி, தே ஆஸ்க்டு புக்ஸ். ஸோ வாட் டஸ் ஹீ வாண்ட், இது பாருங்கள், இது சிங்குலர் கொஸ்டின். ஹீ வாண்ட்ஸ் எ பேக். இந்த வாண்ட் அதோட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஆன்சர் சொல்கிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல். ஹீ வாண்ட்ஸ் எ பேக், ஹீ வாண்ட்ஸ் வாட்டர். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். வாட் ஆர் தே டூயிங், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் டூயிங் ஒர்க், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். தே ஆர் ரைட்டிங், டபிள்யூ வந்து சைலண்ட். ஓகே, அதனால் ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும். தே ஆர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றனர். வாட் ஆர் தே டூயிங் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, தே ஆர் ரைட்டிங். வாட் வேர் தே டூயிங், இங்கே ஆருக்கு பதிலாக வேர் வந்திருக்கு, இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே வேர் வாட்சிங் எ மூவி, அவர்கள் என்ன செய்து கொண்டு இருந்தனர் அப்படின்றது கொஸ்டின். தே வேர் வாட்சிங் எ மூவி, அவர்கள் ஒரு மூவி பார்த்து கொண்டிருந்தனர். தே வேர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டிருந்தனர். வாட் டிட் ஹீ வாண்ட், அவருக்கு என்ன தேவையாக இருந்தது. பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள் அந்த கொஸ்டின். ஹீ வாண்டட் எ பேக். ஓகே, இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது ஆன்சர். ஹீ வாண்டட் எ பேக், ஹீ வாண்டட் வாட்டர். வாட் டூ தே ரைட், அவங்க என்ன எழுதுகிறாங்க, என்ன எழுதுவார்கள். தே ரைட் ஆன்சர்ஸ், தே ரைட் எ போயம். வாட் டிட் தே ரைட், அவர்கள் என்ன எழுதினார்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே ரோட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த வேர்ட்லேயும் டபிள்யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, சைலண்ட் லெட்டர். ஸோ தே ரோட் ஆன்சர்ஸ், தே ரோட் எ போயம். இதே ஹீ வந்துச்சுன்னா, அதாவது சிங்குலர் வந்துச்சுன்னா, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால அதே வார்த்தை தான் வரும். அதாவது ஹீ ரோட் எ போயம், ஹீ ரோட் ஆன்சர்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் தான் ஹீ ரைட்ஸ் எ போயம் அப்படின்னு வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா. பாஸ்ட் டென்ஸில் தேவையில்லை. வாட் ஹாவ் தே டோல்டு, அவங்க என்ன சொன்னாங்க. வாட் ஹாவ் தே டோல்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது இப்போ தான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது நடந்து முடிஞ்சு இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். வாட் ஹாவ் தே டோல்ட், தே ஹாவ் டோல்ட் த வே டு ரீச் டெம்பிள். தே ஹாவ் டோல்ட் அன் ஐடியா. ஹாவ் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேஸ் ஹீ சோல்டு, அவர் என்ன விற்றார். ஹீ ஹேஸ் சோல்டு ஹிஸ் கார். வாட் ஹேவ் வி ஆஸ்க்டு, நம்ம என்ன கேட்டோம். வி ஹாவ் ஆஸ்க்டு தம் டு ஓப்பன் த டோர், நம்ம ஓப்பன் பண்ண சொன்னோம், டோரை ஓப்பன் பண்ண சொன்னோம். வாட் ஹேஸ் ஷீ கிவன், ஷீ ஹாஸ் கிவன் ஆன்சர்ஸ் ஃபார் த கொஸ்டின்ஸ். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியலை அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஹீ ஈட்டிங், அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு பாருங்கள் வேர்போட. வாட் இஸ் ஹீ ஈட்டிங், ஹீ இஸ் ஈட்டிங் கேக்ஸ், அவர் கேக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் டேஸ்டிங் ஸ்நாக்ஸ். இந்த ஈட்டிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு வேர்பு யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஸ்நாக்ஸை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். வாட் வாஸ் ஹீ ஈட்டிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வாஸ் ஈட்டிங் லஞ்ச், அவர் என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் லஞ்சு சாப்பிட்டு கொண்டிருந்தார். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க், அவருடைய ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் குக்கிங், அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஷீ டெல்லிங், அவள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் டெல்லிங் ஆன்சர்ஸ். வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க. ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ். வி ஆர் டிஸ்கஸிங். ஏன் இந்த இடத்துல ஐயும் வந்திருக்கு, வியும் வந்திருக்கு. அதாவது யூ அப்படின்னா நீ
நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். அதனால் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்டோம்னா ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ், ஐ ஆம் டூயிங் ஒர்க், ஐ ஆம் வாட்சிங் எ மூவி அப்படின்னு ஆன்சர் பண்ணுவார். நிறைய பேரை பார்த்து கேட்டோம்னா வி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் தே ஆஸ்கிங்? தே ஆர் ஆஸ்கிங் மணி. தே வாண்ட் புக்ஸ். கொஸ்டின்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வேர்பல் டைப், இன்னொன்று WH டைப் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே WH டைப் கொஸ்டின்ஸ் தான். அதாவது வாட், வென், விச், ஒய், ஹூ இதில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸை வேறு வேறு டென்சஸில் நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆன்சர்ஸையும் பார்த்தோம். இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? இது என்ன? திஸ் இஸ் மை ஆக்டிவிட்டி புக். இட் இஸ் எ கண்டெய்னர். இது ஒரு கண்டெய்னர். வாட் இஸ் தேட்? அது என்ன? தட் இஸ் மை பேக். அது என்னுடைய பேக். வாட் இஸ் ஹீ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஹீ? அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன டெசிக்னேஷனில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் அன் இன்ஜினியர். ஹீ இஸ் எ லாயர். வாட் இஸ் கால்டு மேஜிக்? இது பாருங்கள், வாட் இஸ் கால்டு மேஜிக். மேஜிக் அப்படின்னா என்ன? மேஜிக் இஸ் எ ஷோ விச் சீட்ஸ் ஆர் ஐஸ் அப்படின்னு அந்த எக்ஸ்ப்ளனேட்டிவாக ஆன்சர் இருக்கும். ஓகே, இந்த வாட் அப்படிங்கிற கொஸ்டின் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணலாம். வாட் டிட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? நீங்கள் எதை மீன் பண்ணீங்க? நீங்கள் எதை பற்றி சொல்லியிருந்தீங்க? பாஸ்டன்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். வாட் டிட் யூ மீன்? ஐ மென்ட் டு சப்மிட் த ஃபார்ம் பிஃபோர் த லாஸ்ட் டேட். நான் என்ன சொன்னேன்னா கடைசி தேதிக்குள்ளே ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதை தான் நான் அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். ஐ மென்ட். வாட் டிட் ஹீ டெல்? ஹீ டோல்ட் த ஆன்சர்ஸ். இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். அதனால் டிட் ஹீ டெல் அப்படின்னு இருக்குது. டெல் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஆன்சரில் பாருங்கள் டோல்டு அப்படின்னு வந்துடும். அது பாஸ்ட் டென்ஸ். ஹீ டோல்டு த ஆன்சர்ஸ். ஹீ டோல்டு டு கிவ் த புக்ஸ். வாட் டிட் தே கிவ்? அவங்க என்ன கொடுத்தாங்க? வாட் டிட் தே கிவ்? தே கேவ் த டிக்கெட்ஸ். ஸோ கிவ் ப்ரெசன்ட் ஃபார்ம், கேவ் பாஸ்ட் ஃபார்ம். தே கேவ் த டிக்கெட்ஸ். ஹீ கேவ் ஆல் த புக்ஸ். வாட் வாஸ் தேட்? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். வாட் வாஸ் தேட்? தட் வாஸ் எ நாவல். தட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லாக் த டோர். வாட் வாஸ் ஹீ? அவர் என்னவாக இருந்தார், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். வாட் வாஸ் ஹீ? ஹீ வாஸ் அன் இன்ஜினியர். வாட் வாஸ் இன் த பேக்? பேக்கில் என்ன இருந்தது? இஸ் அப்படின்னா இருக்கிறது. வாட் இஸ் இன் த பேக் அப்படின்னா பேக்கில் என்ன இருக்கிறது. வாட் வாஸ் இன் த பேக் அப்படின்னா பேக்கில் என்ன இருந்தது. பாஸ்டன்ஸ். ஐ ஹேட் மை புக்ஸ் இன் த பேக். நான் என்னுடைய புக்ஸை வச்சுருந்தேன். தேர் வேர் ஃபைல்ஸ் இன் த பேக். ஃபைல்ஸ் இருந்தது. இந்த பேக்கில் ஃபைல்ஸ் இருந்துச்சு. இட் வாஸ் மை பேப்பர்ஸ் இன் த பேக். பேக்கில் இருக்கிறது எல்லாமே என்னுடைய பேப்பர். இட் வாஸ் மை பேப்பர்ஸ் இன் த பேக். வாட் இஸ் இன் த பேக்? தெர் இஸ் அ புக் இன் த பேக். ஐ ஹாவ் மை ஃபைல்ஸ் இன் த பேக். தெர் ஆர் சம் நோட்ஸ் இன் த பேக். ஸோ சாதாரணமாக ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸ்லேயே ஆன்சர் பண்ணலாம். வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். நான் எழுதுறதுக்கு பேப்பர்ஸ் வேணும். ஐ நீட் மணி. எனக்கு பணம் தேவை. ஐ வாண்ட் காஃபி. எனக்கு காஃபி வேணும். வாட் டஸ் ஹீ டெல்? அவர் என்ன சொல்கிறாரு? ஹீ டெல்ஸ் ஸ்டோரி. அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறார். ஹீ டெல்ஸ் எ ரீசன். அவர் ஒரு காரணம் சொல்கிறார். ஹீ டெல்ஸ் ஆன்சர்ஸ். அவர் பதில்களை சொல்லி கொண்டிருக்கிறார். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது கரெக்ட். இட் மீன்ஸ் தட் வி ஷுட் நாட் கோ. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம். ரொம்ப கேஷுவலான கொஸ்டின்ஸ், கேஷுவலாக அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி சென்டென்சஸ், இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.